ஏண்டா ஸ்கூட்டி பைக் எடுத்துன்னு போனோம்னா அந்த பின்னாடி உட்கார இடத்துல இருக்கிற அந்த ஃபுட் ரெஸ்ட்டை மடக்கி வையும் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அந்த இன்ஜினியரிங் டிசைனே தப்பு. ஆட்டோமொபைல் டிசைனுக்கு கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த டிசைன் பண்ணுறாங்க. நம்ம பைக்கெலாம் எப்படி இருக்குது, பின்னாடி உட்காரவங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் எப்படி இருக்குது, அதில் வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் எதாவது இருக்கும், அதேமாரி வச்சுருப்பாங்க. இவங்க ஸ்கூட்டிலையும் எப்படி வச்சுக்கிறாங்க, ஃபுல்லாக மெட்டல் ஷேப்பில் அப்படியே இருக்குது. அப்படியே எல்லாமே அதை யாரும் க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது, மூடுறதே கிடையாது, அப்படியே இருக்குது. பின்னாடி உட்காரவனா சரி இறங்கி போகும்போது சும்மா அதை காலால் கூட தள்ளி விட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், வண்டி ஓட்டுறவங்களால அதை இறங்கி பின்னாடி வந்து கொஞ்சம் கையாலே வந்து மடக்கி விடணும். இப்போ கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அப்படியே இறங்கி டோரை சாத்துறதுக்கு ஞாபகம் இல்லாமல் இறங்கி போயிட்டாங்க. அப்போ டிரைவர் என்ன பண்ணுவார், எக்கி வந்து டோரை சாத்துறாருல. அப்படி தான் பைக் ஓட்டும் போது பின்னாடி இருக்கவங்க அப்படியே இறங்கி போயிட்டாங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்டை கையால் மடக்கி விடணும், இல்லை காலால் கூட பின்னாடி தட்டி விட்டால் அது மடங்கிடும். அந்த இன்ஜினியரிங் டிசைனே தப்பு. அதில் முறைப்படி வந்து ஒரு ரப்பர் ப்ளீடிங் வந்து வைக்கணும். அந்தமாரி வைக்கிறதே கிடையாது. நான் கூட மெயில் போட்டிருக்கேன் அந்த இன்ஜினியரிங் டிசைன் டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து மெயில் போட்டிருக்கேன். எப்படி இந்தமாரி டிசைனை வச்சிங்க, இதில் எப்படி வந்து ஒரு ரப்பர் ப்ளீடிங் வந்து இல்லாமல் வந்து எப்படி இருக்குது, வண்டியை கொண்டு போய் ஏதாவது பார்க்கிங்கில் நிறுத்தும் போது யாராவது அந்த பக்கம் போகும்போது என்ன பண்ணுறாங்க, இடிச்சுக்கிறாங்க. நிறைய டைம் இதுமாரி ஆகுது. அப்போ அதை ப்ராப்பராக மடக்கி வைக்கணும், இல்லைன்னா அதில் வந்து ஒரு ரப்பர் ப்ளீடிங் வைக்கணும் டிசைன்லேயே. எதுவுமே இல்லாமல் இருக்குது. நீ வண்டி எடுத்து போனால் அது வண்டியிலேருந்து இறங்கும்போது ஃபுட் ரெஸ்ட்டு மடக்கி இருக்கா இதுவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோ. அது எப்போதும் மடக்கி வை, அதான் சேஃப் எல்லாருக்குமே. நியாயமாடா இதெல்லாம்.